சூப்பர், அழகா நீட்டீங்க. சோ இது என்ன கலர்? கிரீன் கலர், பச்சை. சொல்லுங்க. இது என்ன கலர்? நீலம் கிடையாது, ப்ளூ. சொல்லுங்களேன். இது என்ன கலர்? பிளாக், கருப்பு. இது எனக்கு கொஞ்சம் வெறுப்பு. இதெல்லாம் இது என்ன கலர்? ஒயிட். இதுதான் ஏன் கலர்? இது வெள்ளை. சரியா? இது என்ன கலர்? ஃபேண்டா. சரியா? யார் வரைக்கும் வேகமா நீட்டான இது கொண்டு போடும் கீழே இறக்கினான். மொத்தம் எத்தனை கலர் வச்சிருக்கோம்? 5 கலர் ரிப்பன் வச்சிருக்கோம். சரிங்களா? சோ இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ரிப்பன் வாங்கலையோ ரிப்பன் அப்படின்னு மாட்டாண்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடாதீங்க. சரியா? இந்த கேமராக்கு முன்னாடி போய் என்ன போங்க, ஒரு கலர் இல்லையே, 5 இருக்குல்லண்ணா. இருக்கா? 5 இருக்கு. நீங்க போ, நீங்க ஏதோ ட்ரிக் பண்ணிக்கலாம் வாங்க. சரி, இப்போ அக்கா சரியா? என்னாச்சு? இப்போ ஸ்டார் டீமுக்கு எங்கள் டீமுக்கு போட்டி தானே? ஆமா, தங்கச்சி வாமா. தங்கச்சி வந்திருக்காங்க இந்த போட்டியில பங்கு பெறுறதுக்காக. சரியா? தம்பி வாமா. உங்க பேரு என்ன? எப்படி பேர் வச்சிருக்கேன்? ஒரு சின்ன பேரா சொல்ல சொல்லு. ஆண்ட்ரூ. உங்க பேரு? உங்க முழு பேர் சொல்லுங்க. சரி, இப்போ ரெடி? 1 2 3 சொன்ன நேரம் வீட்டுக்கு ஓடிடாது. நேரா போய் உனக்கு நேரம் அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் கையில இருக்கிற ஒரு நிமிடம் என்ன செய்யணும்? எடுத்து ஓடி வந்து இந்த அண்ணன் இருக்காருல்ல, அண்ணனுடைய கழுத்துல போட்டு பிரிச்சிருப்பட மாலை பார்த்து போடணும். போட்டுட்டு திரும்ப நேரம் ஓடி போய் இன்னொரு ரிப்பனை கொண்டு வந்து போடணும். 5 ரிப்பனையும் யார் ஃபாஸ்டா முடிக்கிறாங்களோ அவங்கதான் என்ன இல்ல ஜெயிக்கலாம். இந்த கேம்ல யார் ஜெயிக்க போறது? இவரு யார் தெரியுமா? உசைன் போல்ட் இருக்காங்களா, அவருடைய சொந்தக்காரர். இவங்க யார் தெரியுமா? யாருமா? அவருடைய பேச்சு இந்த கேம்ல வந்து கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமா உட்கார்ந்து இருக்கணும். போன ஊர்ல என்ன பண்ணிட்டோம், இந்த கேம் வச்சோமா ஓடி வந்து சேரோட தள்ளிட்டான். கொஞ்சம் சோத்திரத்தோட காப்பாத்துன்னு சொல்லி உட்காந்துவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க ஆர்வமா என்ன செய்வாங்கன்னா, ரிப்பனை வாங்கிட்டு வந்து ஒரு கவுத்துவாங்க. தம்பி பாத்துப்பா, தெரியாம சரியா? ஃபாஸ்டா போடணும்ல. எவ்வளவு மெதுவா நீ ஸ்லோவா போனா போதும், எங்க டீம் ஜெயிக்கல. இல்ல ஜெயிக்க போறது யாரு? ஸ்டாரா இருக்கலாம். சத்தமா ஸ்டாரா இருக்கலாம். பாத்தீங்களா? இப்ப சவுண்ட் வந்திருக்கு. தங்கச்சி நீ என்ன செய்யணும், ஏது செய்யணும், பறந்து போற பறந்து பாரு. நீ உருண்டு போய் உருண்டு வரணும். நீ மெதுவா வந்தா போற. சரியா? ஜம்ப் பண்ணி இது வரைக்கும் போயிடும். சோ அண்ணன் மியூசிக் போட ரெடியானே? ரெடி பண்ணலையா? அதே பாட்டை போடுறீங்களா? சரி, ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொன்னோம்னா என்ன செய்யணும்? ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. சரியா? கேம் முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன செய்யணும்? அப்புறம் சரியா? எந்த ரிப்பனாலும் இருக்கலாம், நீங்க எடுத்து கொடுக்க கூடாதுன்னு அவங்களே எடுப்பாங்க, போட போறாங்க. சோ இந்த கேம்ல ஜெயிக்க போறது கை கட்ட கை கட்ட வேண்டாமா? இந்த கேம்ல ஜெயிக்க போறது நீங்களாம் ஏங்கள் 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 ஏன் அன்று சொல்ல மாட்டீங்களோ? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி 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 1 2 3 சொல்ல மட்டும் ஓடணும். சரியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கொஞ்சம் லேட்டா ரொம்ப அருமையாக
இது கரையம். ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். சொல்ல மாட்டேன். இதான் ரியல். இந்த கேம்ல தங்கச்சி ஜெயிச்சிட்டா. கைகிட்ட கொடுங்க. ரொம்ப அழகா வந்தாங்க, ரொம்ப ஸ்பீடா வந்தாங்க. சரியா? தம்பி வந்து நல்ல முயற்சி பண்ணாங்க. தம்பி நேரத்தை கேம் முடிஞ்சிருச்சு. இல்ல தம்பி கிந்தி விளையாட்டு நினைச்சாங்க. ரொம்ப அழகா சூப்பரா விளையாட்டீங்க. தங்கச்சி சான்விகா அவர்களுக்கு 20,000 ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் சாம்சங் மொபைல் போன் சீக்கிரம் உங்க போன் அந்த போன் வந்து கொடுக்க மாட்டோம். ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தங்கச்சி விட்டு கொடுக்க மாதிரி எடுத்துமா. தங்கச்சி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. ஜோர கிளாப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த போட்டோவை நாளைக்கு தினத்தந்தி பேப்பர்ல கிழிஞ்ச பக்கத்துல போடுங்க. சூப்பர். நல்லா ஜோர கை தட்டுங்க. அவங்களுக்கு ஒரு சாக்லேட் சாக்லேட் கொடுத்துருக்கேன். சூப்பரா விளையாண்டாங்க. நம்ம ஒரு தலைப்பு வச்சிருக்கோம். இந்த முகாமுக்கு ஒரு தலைப்பு வச்சிருந்தோம். இந்த கேம்புடைய தலைப்பு என்ன அப்படின்னா, என் இதயம் இயேசுவுக்கே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயம் இயேசுவுக்கே. இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என் இதயம் இயேசுவுக்கே. இந்த தலைப்பு வந்து அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. வசனம் அப்புறம் நம்ம பப்பட் மேஜிக்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபாஸ்டா போயிடலாமா? எல்லாம் சொல்லுங்க. என் இதயம் ஹார்ட் மாதிரி எப்படி வச்சு தலைக்கு மேல தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஹார்ட் மாதிரி வைக்க சொல்லுங்க. ஹார்ட் மாதிரி வைங்க. ஹார்ட் மாதிரி வேடா தம்பி. ஹார்ட் மாதிரி வேடா. அண்டா போற மாதிரி பெருசா ஓட்டப்படாத. கொஞ்சம் காலை தூக்கி கை தூக்கி சொல்லு. எல்லாம் சொல்லுங்க. என் இதயம் இயேசுவுக்கே. வச்சுட்டு இயேசுவுக்கே அப்படி செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயம் இயேசுவுக்கே. நம்ம இதயம் யாருக்குதான்? இயேசுப்பா. சரியா? சோ இந்த தலைப்புலதான் நம்ம நடத்த போறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடாத 3 இருதயம் இருக்கு. பைபிள்ல நிறைய இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடாத 3 இருதயம், நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு 3 இருதயம். சரியா? ரொம்ப வேகமா ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பார்க்க போறோம். ஒரு அல்லேலூயா. 3 காட் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஆனா இந்த 3 காட் நம்மகிட்ட கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? அது எப்படி பார்க்க போறோம்? ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குள்ள இடையில உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். கவனமா நீங்க கவனிக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துடலாமா? சொல்லி கொடுத்துருமா? சொல்லி கொடுத்துருங்க பார்க்கலாம். சரி, எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? பைபிள் தெரியுமா? உடனே டக்கு எடுங்க. எதிர்த்து ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். சாரா எஞ்சலாம் பார்க்கலாம். எடுங்க. நீதிமொழிகள். பைபிள் எடுத்துட்டாங்க. நான் சொல்ற வசனத்தை எடுத்துட்டேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். வந்துட்டீங்களா? எல்லாரும் வரட்டும். 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எங்க இருந்து வருது சத்தம்? சூப்பர். சரி, அழகா நீங்க சொன்னீங்க. சரி, இப்ப நம்ம வந்து அந்த வசனத்தை ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சரிங்களா? எல்லாரும் அதை கவனமா பார்த்துட்டே நோக்குவதாக. சத்தம் நல்லாவே இல்லை. இப்ப பாத்துலாம் எந்த டீம் நல்லா சத்தமா சொல்லுது பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து யார் சொல்ல போறீங்க? ஸ்டார்டிங் சொல்ல போறீங்க. சரிங்களா? நீங்க ஒரு பாயிண்ட் சொல்ல போறீங்க, அவங்க ஒரு பாயிண்ட் சொல்ல போறாங்க. எந்த டீம் நல்லா சத்தமா சொல்றீங்க பார்க்கலாம். சரிங்களா? சொல்லுங்க. ஏன் மகனே? சவுண்ட பாத்தீங்களா? ஸ்டார்டிங் நீங்க நல்லா சவுண்டா சொல்லுங்க பாப்போம். உன் இருதயத்தை கம்மிதானே படிக்க விடக்கூடாது. எனக்குத்தான். அடுத்தது உன் கண்கள். சத்தம் நல்லாவே இல்லையா? சத்தம் அங்க இருக்கா? கவனம் சேர்ந்து சொல்லுங்க. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். நீதிபதிகள்
23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அழகா சொன்னீங்க. இப்ப 2 டீம் சேர்ந்து சத்தமா ஒரே சொல்ல போறீங்க. சரிங்களா? சொல்லுங்க பாப்போம். என் மகனே, இங்கதான் சவுண்ட் வரும். சவுண்டே இல்ல. இப்ப உங்க மட்டும் மட்டும் சொல்ல போறீங்க. என் மகனே, உன் இருதயத்தை உனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. சவுண்ட் எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சா? இல்ல இல்ல, நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். என் மகனே, உன் இருதயத்தை நோக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வசனம் ஈஸியா படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல நம்ம ஈஸியா இந்த இதை படிக்க போறோம். சரிங்களா? நான் சொல்றேன், அந்த மாதிரி டக்குனு எந்திரிக்க பார்ப்போம். ஆனா நீங்க எந்திரிங்க, நீங்க எந்திரிக்கல, நீங்க எந்திரிங்க. மெத்தட் இருக்கு. வாங்க, வசனத்துல இருக்கு. வாங்க, அமைக்க வாங்க. அதான் நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. அவங்க டக்குனு வாங்க, 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 முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, டக்கு வாங்க, டக்குனு வாங்க. அரிசியா இருக்கு, அரிசியா இருக்கு. கொடுத்தாச்சுனா அவனுக்கு இல்லையா? ஒரே பிடிக்க மட்டும் அழகாக தூக்கி பிடிச்சுவாங்க. சரி, பிள்ளைங்க சேர்ந்து சேர்ந்து படிக்கலாமா? சரி, எல்லாம் சொல்லுங்க. என் மகனே, உன் இதயத்தை காண்பான். இதயத்தை காணுன்றாங்க. இதயத்தை காணும்ல, இதயத்தை கொடுத்துருவோமா? இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, எனக்கு தா. உன் என்னதான் காணும்? ஒண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. இந்த வசனத்துல நம்ம சரீரத்துல இருக்கிற 2 உறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னது? இருதயம். ரெண்டாவது ஏன் ஏசப்பா இருதயத்தை கேட்டாரு? உன் கண்ணத்தான் கேட்டிருக்கலாம், உன் கையத்தான் கேட்டிருக்கலாம். ஏன் இருதயத்தையே ஏசப்பாயில கேட்டாங்க? ஒரு விஷயங்கள் இருக்கு, நல்லா கவனிக்கணும். என்னைக்கு நீ தாய் கருவுல நீ உருவான நாள்ல இருந்து, சரியா, இப்ப வரைக்கும் இருதயம் என்ன பண்ணிட்டே இருக்குது? சொல்லுங்க. துடிச்சுக்கிட்டு நீங்க தூங்கினா கூட அது என்ன செய்யாது? தூங்க. அது ஒரு நிமிஷம் தூங்கிச்சுன்னா நம்ம எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உறுப்பு. நம்ம என்னைக்கே நம்ம மரணத்துக்குள்ள போறோமோ அன்னைக்குதான் அந்த அந்த இருதய துடிப்பு ஸ்டாப் ஆகும். இல்ல பாருங்க, இருதயத்தை ஆண்கள் கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க இருதயத்தை பிசாசுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சும்மா நடிகருக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களா நடக்கும் போது சில காரியங்களை சொல்றேன். சோ ரெண்டாவது என்ன சொல்லிட்டேன்? உன் கண்கள், சரிங்களா? நிறைய வழி இருக்குது, கெட்ட வழிகள் இருக்கு, நிறைய பாவம் செய்யறதுக்கு. ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். யாரு அது? ஏசப்பாவுடைய வழிகளை நம்ம பார்க்கணும். அது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? ஏசப்பாவுடைய வழிகள் எங்க இருக்கு? பைபிளை திறந்து நம்ம வாசித்து படிக்கணும். சரிங்களா? அதான் ஏசப்பா சொல்றாங்க, என் வழிகளை நோக்குவதாக. சரியா? பைபிளை படிக்கணும். நிறைய பிள்ளைங்க பைபிளே படிக்கிறது இல்ல, சும்மா கையில வச்சிருக்கிறாங்க. சர்ச்சில் கொண்டு வந்தாலும் திறந்து வாசிக்கிறது இல்ல, சும்மா அப்படியே கொண்டு போறாங்க. நம்ம அப்படி இருக்க கூடாது. சரியா? சின்ன வசனத்தை சேர்ந்து சொல்லுங்க. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சரி, இப்ப இந்த அட்டை எல்லாம் திருப்பிங்க. இந்த வசனம் யாருக்கு தெரியும்? முன்னாடி யாரு சொல்ல முடியும்? உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா கை தட்டிட்டாங்க. தம்பி வாமா, எப்பவும் ஸ்டார்டிங் ரெடியா இருக்கும். அப்படியா? ஆமா தம்பி, இங்க வாங்க. தம்பி மட்டும் நான் கேட்பேன், தங்கி அண்ணன் கேட்பேன்.
உனக்கு வசனம் தெரியுமா? படிச்சுட்டீங்களோ? உங்க பேர் என்ன? ஆரோன். ஊருக்கு ஆரோன் நீதான்டா. ஊருக்கு ஊருக்கு போறீங்க. என்னாச்சு இன்னைக்கு வசனம் மறக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணி வந்துடும் கொள்ளாமா? எல்லாம் சொல்லுங்க. ஆப்ரக்கா டாப்ரா சொல்லுடா. ஆப்ரக்கா டாப்ரா இக்காளி தக்காளி எங்க வீட்டு பப்பாளி புஷ் பப்பாளியோட மறைச்சிட்டாங்க. மறக்கல. கரெக்டா சொன்னாங்க. உன் தண்ணி இங்கேயே போகுது. மந்திரம் வேலை செய்யும். இல்ல நீங்க வந்து அண்டை காலத்து ஒருத்தர் இன்னொரு கூட சொல்லி கொடுத்துட்டா அவங்க சொல்லிப்பாங்க. மந்திரம் இப்பெல்லாம் வேலை செய்யும். பாருங்க எங்க தங்கச்சி நீங்க கத்துக்கோங்க. நீங்க என்ன இங்க 7th பையனை கூட்டிட்டு காலேஜ் பிள்ளை போறீங்களோ? காலேஜ் பிள்ளையா? ஆமா நீங்க காலேஜ் படிக்கீங்க. பாருங்க அவங்க 5th படிக்காம போட புரியல. நாங்க அப்படிலாம் இல்ல. கரெக்டா பாத்துக்கோங்க. எல்லாம் கைத்தறி கொடுங்க. நீங்க ஒரு சொல்லிடணும். முடிச்சதுங்களா? சொல்லிருக்கேன் சுத்தமா. நல்லா ஜோரா ஒரு கைத்தறி கொடுங்க. ஓகே ரொம்ப நல்லா சொன்னாங்க. என்னாச்சு அந்த வசனத்தை காட்டி ஒரே ஒரு ரிப்பீட் பண்ணிருக்கலாமா? இல்லாம திருப்பி காட்டி கொடுங்க. எல்லாரும் பாருங்க. எல்லாம் சத்தமா சொல்ல போறீங்க சரிங்களா? ஒரு சைடு வந்து சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொன்னா நீங்க தான் சொல்ல போறீங்க. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா. உன் நல்ல சத்தமா. உன் இருதயத்தை எனக்குத்தா அப்படின்னு யார் சொல்றாங்க? அப்போ சத்தமா சொல்லுங்க பாப்போம். என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா. அடுத்து உன் கண்கள் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சொல்லுங்க. நீதிமொழிகள் 23:26. நல்ல ஜோரா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஜோரா ஒரு கைத்தறி கொடுத்துங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. தம்பி படிச்சுட்டான். பரவாயில்ல பரவாயில்ல. மக்கள் வேலை செய்யாத பயப்படாத. முன்னாடி ஒரு வசனம் சொல்றேன். தங்கச்சி உங்க பேர் சொன்னீங்க? இஷா. இருக்கு குடி கொண்டாங்க. நீ சொல்லிடுவ. சொல்றீங்க சூப்பரா. தெரியும். நல்லா சத்தமா சொல்லி கொடுங்க. என் மகனை உன் இருதயத்தை எனக்குத்தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நல்லா ஜோரா பண்ணுங்க.